ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 8/5/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் சித்திரை மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தோம்னா அமாவாசை திதி காலை 8:51 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை பிரதமை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பரணி நட்சத்திரம் மதியம் 1:32 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து கார்த்திகை நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. மதியம் 1:32 வரை, அதாவது பரணி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சௌபாகியம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா நாகவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 8:11 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து கிம்ஸ்துக்னம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே இஷ்டி அப்படிங்கிறத கொடுத்துருக்கா. ஒவ்வொரு பிரதமை திதி நாளன்றும் நம்ம இந்த இஷ்டிங்கிற வார்த்தையை பார்த்துட்டு வரோம். யாகாதி கிரியைகளை செய்பவர்களுக்கு ஒரு ஏற்ற நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது. இதுபோக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கிருத்திகை விரதம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:48 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:22 சம்பவிக்கிறது. சந்திர உதயம் அப்படிங்கிறது இன்னைக்கு பார்க்க முடியாது இல்லையா? இன்னைக்கு காலையிலேயே அமாவாசைங்கிறது இருக்கிறதுனால இன்றைய தினம் சந்திர அஸ்தமனம் என்பது மாலை 6:46 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் என்பது நாளைய தினம் அதிகாலை 4:17 முதல் 5:48 வரையில் நீடித்திருக்கிறது. இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது சென்னையை பொறுத்தவரை மதியம் 12:05 முதல் 1:39 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 7:23 முதல் 8:57 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 10:31 முதல் மதியம் 12:05 வரையிலும் சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் என்பது இரவு 1:31 கொடுத்திருக்கா. இன்றைய தினம் சூலம் என்பது வடக்கே சூலம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா. அந்த சூல தோஷம் என்பது பகல் 12:30 வரையிலும் இருக்கிறது. அதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்துவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கார். இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம இந்த தசதானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் வஸ்திரதானம், தானிய தானம், வெள்ள தானத்தினால் என்ன என்ன பலன்கள் உண்டாகும் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். வஸ்திரம் அப்படின்னு வரும்பொழுது அந்த வஸ்திர தானத்திற்குரிய சங்கல்பமாக அதற்குரிய மந்திரமாக என்ன சொல்லித்தரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஷீதவாதோஷ்ண சந்திரானம் லஜ்ஜாயாக ரக்ஷணம் பரம் தேக அலங்கரணம் வஸ்திரம் அதாந்திம் பிரயச்சமே. அதுக்கப்புறம் அடுத்த லைன்ல சொல்றா பாருங்கோ, பூர்ணாயுஷ் காமஹ இதம் வஸ்திரம் சதக்ஷிணாக்கம் சர்வதெய்வத்யம் பிராமணாய துப்யமகம் சம்பிரததே நமமா. இதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஷீதவாதோஷ்ண சந்திரானம், அதாவது வஸ்திரமானது குளிர், காற்று, வெப்பம் ஆகியவற்றிலிருந்து நம்மை காக்கிறது. இது போக லஜ்ஜாயாக ரக்ஷணம் பரம், லஜ்ஜைன்னு சொன்னா வெட்கம் இல்லையா? இந்த வெட்கத்திலிருந்து நம்மை காப்பதில் சிறந்ததுங்கிறா. யோசிச்சு பாருங்களேன், இந்த வஸ்திரம் இல்லைன்னு சொன்னா நம்ம என்ன ஆவோம்? இந்த வஸ்திரம் மேல இருக்கிறதுனால தானே நம்முடைய அந்த மானமானது காக்கப்படுகிறது அல்லவா? அந்த வெட்கம், அந்த மானம், அதனை காப்பது எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வஸ்திரம் தான். இந்த வஸ்திரத்தை, அதாவது தேகத்திற்கு அலங்காரமாகவும் இது இருக்கிறது, அலங்காரமாகவும் வஸ்திரம் இருக்கிறது. ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவா இல்லையா? அந்த ஆடையை வச்சுத்தானே மதிப்பு அப்படிங்கிறதே இருக்கு. இது போன்ற இந்த வஸ்திரத்தை நான் தானம் செய்வதால் மனசாந்தியை அருள்வீராக. அதற்கு அடுத்தபடியாக பூர்ணாயுஷ் காமஹா இதம் வஸ்திரம்ங்கிறார். பூரணமான ஆயுளை விரும்பும் நான் எல்லா தெய்வங்களுக்கும் உகந்த இந்த வஸ்திரத்தை தட்சிணை மற்றும் தாம்பூலத்துடன் பிராமணனாகிய தங்களுக்கு அளிக்கிறேன். இது என்னுடையது அல்ல, ந மமா அப்படின்னு சொல்லிதான் அந்த தானத்தை கொடுக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக தானிய தானம்னு சொல்றா. தானியம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை தானம் பண்ணணும். நெல் சாப்பிட்றோம்னா, அதாவது அரிசி சாப்பிட்றோம்னு சொன்னா நெல்லை தானம் பண்ணணும், இல்லை அரிசியா கூட நம்ம தானம் பண்ணலாம்.
கோதுமை சாப்பிட்றோன்னு சொன்னால் கோதுமையை தானம் செய்ய வேண்டியது. சார் நம்ம கோதுமையை அப்படியேவா சாப்பிட்றோம், கோதுமை மாவா தானே சாப்பிட்றோம், நான் கோதுமை மாவா தானம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே விதண்டாவாதம் பேசக்கூடாது. என்ன பண்ணணும்னு சொன்னால் கோதுமையை கோதுமையாத்தான் தானம் பண்ணணும், கோதுமை மாவா தானம் பண்ணக்கூடாது. ஏன்னா கோதுமை மாவுங்கிறது ஒரு ப்ராசஸ் பண்ணி வர்றது இல்லையா. அப்படி இல்லாமல் அந்த நெல்லுன்னா நெல்லை தானம் பண்ணுங்கோ. நெல்லை குத்தி கைக்குத்தல் அரிசியாக இருந்தால் அந்த அரிசியை கூட நீங்கள் தானம் செய்யலாம். ஆனால் புழுங்கல் அரிசியை தானம் பண்ண கூடாது. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த தானிய தானத்திற்குரிய சங்கல்பம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தன்யம் கரோஷி தாத்தாரம் இகலோகே பரத்ரச்சா பிராணினாம் ஜீவனம் தானியம் அதசாந்திம் பிரயசமே சமஸ்த பாப க்ஷய காமஹா இதம் தானியம் அக்னி தைவத்தியம் சதக்ஷிணாக்கம் சதாம்பூலம் பிராமணாய துப்யமகம் சம்பிரததே நமமான்னு சொல்றார். அதாவது இங்க பிராமணரை பார்த்து சொல்லல, அந்த தானியத்தை பார்த்தே சொல்றாளாம். ஹே தானியமே, நீ உன்னை தானம் செய்பவனை இவ்வுலகிலும் மறு உலகிலும் புண்ணியவானாக ஆக்குகிறாயாம். அந்த தானியத்தை பார்த்தே சொல்றார். நீ என்ன பண்றேன்னு சொன்னா, உன்னை யாரெல்லாம் தானம் பண்றாளோ அவளை இந்த உலகத்தில் மட்டுமல்ல மறு உலகிலும் புண்ணியவானாக ஆக்குகிறாய். தானியம் என்பது பிராணிகளுக்கு ஜீவன ஆதாரம், அதுதானே உயிரே, பசியை போக்கக்கூடியதல்லவா. இந்த பிராணிகளுக்கு ஜீவன ஆதாரமே அதுதான். இதனை நான் தானம் செய்வதால் எனக்கு மனசாந்தியை அருள்வீராக. எல்லா பாவங்களையும் போக்க விரும்பும் நான், சமஸ்த பாபக்ஷயம் சொல்றோம் இல்லையா. ஆக எல்லா பாவங்களையும் போக்க விரும்பும் நான் விஷ்ணு பகவானுக்கு உகந்த இந்த தானியத்தினை தட்சிணை, பாத்திரம் மற்றும் தாம்பூலத்துடன் பிராமணராகிய தங்களுக்கு அளிக்கிறேன். அதாவது வெறும் தானியத்தை தானம் பண்றதை விட அந்த தானியத்தை சபாத்திரம்னு சொல்றா, ஒரு பாத்திரத்திலே வைத்துத்தான் தானம் செய்ய வேண்டும், அந்த பாத்திரத்தோடு சேர்த்து தானம் செய்து விட வேண்டும். இதன் மூலமாக நமக்கு எல்லா விதமான பாவங்களும் கழிகிறது அப்படின்னு சொல்றார். இதற்கு அடுத்த தானம் அப்படின்னு வரும்பொழுது குடம் அப்படின்னு சொல்லுவார். குடம் அப்படின்னு சொன்னா வெல்லம்னு அர்த்தம். இந்த வெல்லத்தை கூட தானமாக செய்ய வேண்டும்ங்கிறார். இந்த வெள்ள தானம் அப்படிங்கிறது எல்லாராலையுமே செய்ய முடிகின்ற ஒரு விஷயம் தானே. வெள்ளங்கிறது ரொம்ப பெரிய காஸ்ட்லாம் ஒன்றும் இல்லையே. இதை தானம் பண்றதுனால என்னென்ன பலன்னு பாருங்களேன். எப்படி சொல்றான்னு பார்த்தோம்னா, குடம் இக்ஷூர சோத்பூதம் மந்த்ராணாம் பிரணவோ யதா தானானேன மே தஸ்ய பரா லக்ஷ்மீ ஸ்திரா கிருஹே சமஸ்த பாபக்ஷய பூர்வகம் கிருஹே லக்ஷ்மியாக ஸ்தைரிய சித்தையே இமம் குடம் ரசவர்யம் சதக்ஷிணம் சாம்பசிவ பிரீத்திங் காமயமானஹ வருண தெய்வத்தியம் பிராமணாய துப்யமகம் சம்பிரததே நமமான்னு மந்திரம் சொல்றது. இதுக்கு என்ன சார் அர்த்தம் சொல்லி பார்த்தோம்னா, வெல்லம் என்பது கரும்பினுடைய ரசத்திலிருந்து உண்டானது. மந்திரங்களில் எப்படி பிரணவம் அப்படிங்கிறது முக்கியமோ, அதாவது மந்திரங்களினுடைய சாரம்னு சொல்றோம் இல்லையா, மந்திரங்களில் அந்த ஓம்காரம் என்கின்ற பிரணவம் எவ்வாறு இருக்கிறதோ அவ்வாறு அந்த கரும்பினுள்ளே ஒளிந்திருந்து அதனுடைய சாரமாக அதனுக்கு சுவையை அளிப்பது எதுன்னு பார்த்தோம்னா இதுதான். இதனை தானம் செய்வதால் என்னுடைய கிரகத்திலே அந்த பராசக்தியான லக்ஷ்மி தேவி நிலைத்து நிற்பாளாக. எல்லா பாவங்களையும் போக்கக்கூடிய வருண பகவானுக்கு உகந்த இந்த ரசம் நிறைந்த வெல்லத்தினை லக்ஷ்மி தேவி எனது கிரகத்தில் நிலைத்து நிற்பதை வேண்டி சாம்பசிவரின் பிரீத்தியை விரும்பும் நான் தட்சிணை மற்றும் தாம்பூலத்துடன் பிராமணராகிய தங்களுக்கு அளிக்கிறேன் என்பதுதான் இதனுடைய பொருள். ஆக வெள்ளதானம் செய்வதன் மூலமால் ஒரு வெல்லம், ஒரு குடம்னு சொல்றோம் இல்லையா, ஜாகிரின்னு சொல்ற ஒரு வெல்லத்தை தானம் பண்றதுனால என்ன மாதிரி பலன் கிடைக்கும்னு சொன்னா, நம்ம வீட்டில லக்ஷ்மி தேவி என்பவள் நிலைத்து இருப்பாள் அப்படின்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரமானது சொல்கிறது. இதை நானா ஏதோ ஒன்று சொல்லலை, இது அத்தனையுமே வேத வாக்கியம். இது நம்முடைய சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயம். இந்த வேத வாக்கு அப்படிங்கிறது பொய்க்காதல்லவா. ஆக நாமும் இதை முயற்சித்துத்தான் பார்ப்போமே. ஒரு வெள்ளதானம் பண்றதுங்கிறது ஒரு கஷ்டம் ஒன்றும் இல்லையே. இதுக்கு நாள் நட்சத்திரம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லையே. ஒரு அந்தணருக்கு ஒரு வெள்ளத்தினை தானம் செய்வதன் மூலமாக நிச்சயமாக நமக்கு லக்ஷ்மி கட்டாட்சம் என்பது பெருகி கொண்டுதான் இருக்கும். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானுடைய திருவருளினாலே
இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.